என் பெயர் டாக்டர் கே பிரவீனா, உதவி பேராசிரியர் பொருளாதாரத்துறை, பாட்டிமா காலேஜ். நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறது பன்முக பகுப்பாய்வு பத்தி. பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கிறதுல ஒரு வகையான இது வகை. அப்ப இந்த பன்முக பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தரவு பகுப்பாய்வு அப்படிங்கிறத பத்தி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. ஏன்னா அனாலிசிஸ் ஆஃப் டேட்டாக்கு கீழே தான் இருமுக பகுப்பாய்வு, பன்முக பகுப்பாய்வு அப்படின்னு 2 வகைகள் வருது. அப்ப அந்த இருமுக பகுப்பாய்வு அப்படின்றது முதல் நிலை, பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது 2ஆம் நிலை. முதல்ல அந்த தரவு பகுப்பாய்வு அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம். டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, புள்ளியியல்ல, பொருளாதாரத்துல புள்ளியியல் அப்படிங்கிறது ஒரு வகை பிரிவு. இந்த புள்ளியியல்ல அதிகமா பயன்படுத்தப்படுறது தரவுகள் தான். தரவுகள் அப்படிங்கிறது டேட்டா. அதாவது எந்த வகை காரணிகளோ மாறிகளோ இது எல்லாமே எண்கள் அடிப்படையில இருக்கிறது எல்லாமே நம்ம தரவுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தரவுகள் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்யும் போது தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே அவர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும். தரவுகள் இல்லாமல் அவருடைய ஆராய்ச்சிகள் எதுவுமே பயனளிக்காது. அப்ப இந்த தரவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆராய்ச்சியாளருக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது அந்த தரவுகளின் அடிப்படையில் சில எடுத்துக்காட்டுகளுடன் கூடிய அந்த இறுதி முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த தரவுகளை சேகரிக்கும் பொறுப்பில் உள்ள நபர் மிக முக்கியமாக ஒரு பணியை செய்யணும். என்னன்னா, தரவுகள் யார்கிட்ட இருந்து பெறப்படுகிறதோ அவங்க கிட்ட இருந்து சரியான தரவுகளை சேகரிக்க வேண்டும். அதாவது முன்கணித்து இந்த தரவுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த தரவுகளை அவங்க கலெக்ட் பண்ணணும், சேகரிக்கணும். அப்ப இந்த சேகரித்த தரவுகள் மட்டுமே ஆராய்ச்சியாளருக்கு ஒரு இறுதி நிறைவு அந்த முடிவுகளை கொடுக்கும் போது ஒரு சரியான முடிவுகளை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த தரவுகள் எடுக்கப்படுறது மக்கள் கிட்ட இருந்து. அப்ப அந்த மக்களை இருவகை மக்களாக நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு சென்சஸ் மெத்தட். நம்ம இரு வகை இருமுக பகுப்பாய்வுக்கு கீழே நம்ம பார்த்தோம். சென்சஸ் மெத்தட் அண்ட் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் சேர்த்து அந்த தரவுல அந்த புள்ளியியல்ல ஒரு ஆராய்ச்சியில எடுக்கப்படுறாங்க அப்படின்னா அது சென்சஸ் மெத்தட்னு சொல்றோம். சாம்பிளிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இருந்து ஒரு சில சாம்பிள் மட்டும் எடுத்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கப்பெறும் அந்த தரவுகளை வச்சு ஆராய்ச்சியை மேற்கொள்வது. அப்ப இந்த தரவுகள்ல சென்சஸ் மெத்தடும் இருக்கு, சாம்பிளிங் மெத்தடும் இருக்கு. இதன்படி தரவுகள் கிடைக்கப்பெற்ற அந்த தரவுகளை வைத்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். அப்ப அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது என்ன மாதிரி அவங்க கணக்குகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருமுக கணக்கு, பன்முக கணக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பன்முக கணக்கு மட்டும்தான். அப்ப இந்த பன்முக கணக்கு அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருமுக கணக்கு அப்படிங்கிறது 2 மாறுகின்ற தரவுகளை மட்டும் வைத்து கணிப்பது இருமுக தரவு. அதாவது 2 வேரியபிள் அப்படிங்கிறது மாறுகின்ற தரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப 2 வேரியபிள் அது என்னன்னா, எடுத்துக்காட்டுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய செலவு. வருமானம் கூடுச்சுன்னா செலவு கூடும், வருமானம் குறைஞ்சதுன்னா செலவும் குறையும். அப்ப இந்த மாதிரி ஏதோ 2 வேரியபிள் எடுத்து மாறுகின்ற அந்த காரணிகளை எடுத்து தரவுகளை எடுத்து கணக்கீடு செய்வது இருமுக பகுத்தாய்வு. இப்ப இங்க நம்ம பன்முக பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வேரியபிளுக்கு ஒரு மாறுகின்ற அந்த காரணி மாறுகின்ற தரவுக்கு பல வகையான மாறுகின்ற தரவுகளையும் சேர்த்து கணக்கீடு செய்வது பன்முக பகுப்பாய்வு. இதுல உதாரணத்திற்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்டுடைய விற்பனை விலை என்னவாக இருக்கும் எதிர்காலத்துல, அந்த மதிப்பை கணிக்கும் காரணிகளை தீர்மானிக்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இங்க சொல்றோம்.
ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறாரு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாரு, இல்ல ஒரு இடம் நம்ம வாங்குறோம். எதுவாக இருந்தாலும் சும்மா வாங்கிட மாட்டோம். எதிர்காலத்துல இந்த நிலத்திற்கான, இந்த வீட்டிற்கான சந்தை மதிப்பு எப்படி இருக்கும்? விற்பனை விலை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத முன்கணித்து, அதுக்கப்புறமா தான் அந்த இடத்தையோ, வீடையோ நம்ம வாங்குவோம். அப்ப அந்த முன்கணிப்பு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா, இந்த மதிப்பை கணிக்கும் காரணிகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. இப்ப நம்ம ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா, அந்த நிலத்த சுத்தி ரோடு இருக்கா? பாதைகள் சரியானதாக இருக்கா? அடுத்தது போக்குவரத்துக்கு நம்மளுக்கு ஏற்றவாறு இருக்கிறதா? அப்படின்னு அனைத்துமே பார்க்கப்பட்டு, தீர்மானிக்கப்பட்டு, எதிர்காலத்துல இந்த ஏரியா டெவலப் ஆயிருமா? எல்லாமே நம்ம முன்கணித்து அந்த இடத்த நம்ம வாங்க முடியும். இத வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்ப வச்சு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம், அதுல ஒரு ஃபிளாட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, 30 வருடங்கள் கழித்து அதன் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கணிக்கணும். ஒருவேளை 30 வருடங்கள் கழித்து மதிப்பு, விற்பனை விலை மிக குறைவாக மட்டுமே இங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சா யாருமே வாங்க மாட்டோம். அப்ப அந்த மதிப்பை கணிக்கும் காரணிகள் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கும்? இன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல எத்தனை ஸ்கூல் இருக்கு? எத்தனை காலேஜ் இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்கு? கடைகள் இருக்கா? ஃபியூச்சர்ல ரோடு வரப்போகுதா? இல்ல பஸ் இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்து வந்துருமா? எதுவாக இருந்தாலும் அந்த மதிப்பை கணிக்கும் காரணிகள் அப்படிங்கிறது இது எல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த காரணிகள் எல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை தந்தா மட்டும்தான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்கும். இப்ப சில இடங்கள்ல சொல்லுவாங்கல்ல, இடம் விற்பனைக்கு வரும்போதே எதிர்காலத்துல இந்த இடத்துல பக்கத்துல வந்து ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, ஸ்கூல் வரப்போகுது, இன்ஜினியரிங் காலேஜஸ் வரப்போகுது, மருத்துவ கல்லூரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிதான் அந்த இடத்தையே நம்மளுக்கு விக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருந்தா இந்த விற்பனை விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வராம போயிடுச்சுன்னா நம்ம வாங்கின அடுக்குமாடி குடியிருப்போட விலை வந்து என்ன ஆகும்? மிக மிக குறைவாக காணப்படும். அப்ப எதிர்காலத்துல அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு நல்ல விற்பனை விலை கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த காரணிகளின் அடிப்படையில் நம்ம அதை கணிச்சா மட்டும்தான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை நம்ம வாங்க முடியும். அப்ப எத பேஸ் பண்ணி செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த பன்முக பகுப்பாய்வு பத்தி தான். ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை அப்படின்னா அதை வாங்கக்கூடிய அந்த காரணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அப்ப அந்த நிறைய மாறுகின்ற காரணிகள், அது எல்லாமே மாறுகின்ற காரணிகள் தான். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் வரும்னு சொல்றாங்க, நாளைக்கு வராமையும் போகலாம். இல்ல ஒரு ஸ்கூல் வரும்னு சொல்றாங்க, 2-3 ஸ்கூலும் வரலாம். இன்ஜினியரிங் காலேஜஸ் வரும்னு சொல்றாங்க, அதுவும் அதே மாதிரிதான். நிறைய காலேஜஸ் கூட வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கூட இன்னும் அதிகமான ஒரு மதிப்பு கணிப்பு அப்படிங்கிறது இன்னும் கூட அதிகமாகவும் ஆகலாம். அப்ப இந்த அனைத்து காரணிகளும் மாறுகின்ற காரணிகளா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இந்த மாறுகின்ற காரணிகள் எல்லாமே நிறைய இருக்கு, ஒண்ணு இல்ல. இப்ப வீடு வாங்குறோம், அதுக்கு உண்டான காரணம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அது இருமுக பகுப்பாய்வு. நம்ம வீடு வாங்குறதுக்கு பல காரணிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பன்முக பகுப்பாய்வு. ஏன்னா பல பக்கமும் காரணிகள் இருக்கு. அந்த காரணிகளை நிர்ணயித்து அதன் மூலமாக அந்த மதிப்பை கணித்து அந்த விற்பனை விலை எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிற அந்த டெக்னிக்ல வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த தளவாட பின்னடைவு, நேரியல் பின்னடைவு, மனோவா, அனோவா, அடுத்தது அனாலிசிஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம், ஃபேக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது காரணி பகுப்பாய்வு, அப்புறம் கிளஸ்டர் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம், கிளஸ்டர் அனாலிசிஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே ஒரு வகையான கூறுகள். இந்த பன்முக பகுப்பாய்வுல இது எல்லாமே ஒரு கூறுகள். இப்ப அனோவா அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நேரியல் பின்னடைவு, தளவாட பின்னடைவு, காரணி பகுப்பாய்வு, இந்த கிளஸ்டர் அனாலிசிஸ் இது எல்லாத்துலயுமே ஒரே விதமான தரவுகள் தான் நம்ம எடுக்க போறோம். ஒரே விதமான அந்த மாறுகின்ற காரணிகள் மட்டுமே தான் நம்ம எடுக்க போறோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செய்ய போற அந்த கணக்கீடுகள் எல்லா விஷயத்திலயுமே மாறும். அப்ப முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி கார்லேஷன், ரிக்ரெஷன் அப்படிங்கறது நம்ம என்னன்னு பார்த்தோம். அதாவது கார்லேஷன் அப்படின்னா தொடர்பு, ரிக்ரெஷன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்ததாக உள்ள அந்த ஒரு கணக்கீடு. கார்லேஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம்? 2 வேரியபிள் தான் இருக்கு, மாறுகின்ற காரணிகள் தான் இருக்கு, தரவுகள் தான் இருக்கு. அந்த 2 தரவுகளும் ஒரே பாதையில் சென்றால் அது நேரிடை தொடர்பு. 2 காரணிகளும் இருவேறு பாதைகளில் சென்றால் அது
எதிர்மறை தொடர்பு, அதாவது பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க அந்த கார்லேஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோமோ, கணக்கீடு செய்யறோமோ, அதே மாதிரியே இங்கேயும் மனோவா அனோவாங்கிறதெல்லாம் ஒரு சமக்கீழ தான் வரும். இந்த பன்முக தரவு பகுப்பாய்வு அப்படிங்கறதுடைய நோக்கங்கள் என்னன்னா, நம்ம வந்து பொதுவாக மேக்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கிறது தெரியாத அந்த ஒரு மாறிகளுக்கு, அந்த மாறுகின்ற தரவுகளுக்கு பெயர் தெரியல, அதாவது நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு, இல்ல வயது மட்டும்தான் இருக்கு, ஆனா அது வயது தானா அப்படிங்கிறது தெரியல, நம்பர்ஸ் மட்டும் இருக்கு, அந்த நம்பர்ஸ் வந்து எண்கள் மட்டும்தான் இருக்கு, அந்த எண்களுக்கான பெயர்கள் இல்ல, அது வருமானமா, செலவா, இல்ல என்ன கடன்களா, என்னன்ற அந்த பேரே இல்லாம இருந்ததுன்னா மேக்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அதாவது பெயர் தெரியாத தரவுகளுக்கு எக்ஸ்ன்னு எடுப்போம், இரண்டாவதாக பெயர் தெரியாத தரவுகள் இருந்ததுன்னா ஒய்ன்னு எடுப்போம், மூன்றாவதாக இருந்ததுன்னா இசட்ன்னு எடுப்போம். இது வந்து பொதுவான ஒரு விதி கணக்குல. அப்ப இங்க பன்முக கூறுகளுக்கு இடையே உள்ள அந்த உறவுகளை படிப்பது அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு மாதிரிகளை சேகரிக்கிறோம் அப்படிங்கிறது பற்றி அந்த அனுமானங்களை உருவாக்குவது. ஏன்னா இந்த என் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பி அப்படிங்கிறது என்னன்னா அதோட குவாலிட்டிஸ், அதோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது பண்பு கூறுகளுக்கு இடையே உள்ள அந்த உறவுகளை படிப்பதுதான் பிங்கிறது. அடுத்தது என் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அந்த ஆராய்ச்சிக்கான ரெஸ்பாண்டன்ஸ், அதாவது யார்கிட்ட எந்த மக்களை நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோமோ அவங்களுடைய நம்பர். ஒரு கிராமத்துல ஒரு ஆராய்ச்சி நம்ம மேற்கொள்ளும் போது அந்த கிராமத்துல 1000 2000 மக்கள் கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஆராய்ச்சிக்கு அந்த 2000 மக்களையும் சேர்த்துக்க முடியாது. அப்ப அதுல இருந்து ஒரு 200 மக்கள் தான், 10%. அதுல நம்ம அதுல ஒரு சரியான ஒரு கால்குலேஷன் கணக்கீடு இருக்கணும். 2000 பேர் நம்ம இருக்காங்கன்னா சும்மா போய் நம்ம 25 பேரை எடுக்க முடியாது. அப்படி 25 பேர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம அங்க சொல்லணும். அப்ப அந்த 2000 பேர்ல நான் 10% எடுக்கிறேன் 200 பேரு, இல்ல 2000த்துல 20% எடுக்கிறேன் 400 பேரு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்ப ஏதோ ஒரு வகையான அந்த ஒரு சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கறத நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு அவங்கள செலக்ட் பண்றோம். அப்ப இங்க 2000த்துல இருந்து 200 பேரை தேர்வு செய்தால் அந்த 200 பேர் தான் என் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ், எத்தனை பேரை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் என், அதாவது நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ். இதுல இந்த மாறுபாட்டின் பகுப்பாய்வு அப்படிங்கிறது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த மெட்ரிக்ஸ் அல்லது அந்த பகுப்பாய்வு செய்யப்பட்ட சார்பு மாறிகள் அடிப்படையில முழு மாதிரி பல குழுக்களாக திரும்ப நம்ம பிரிக்கப்படும். அந்த பிரிக்கப்பட்ட குழுக்களை மட்டும்தான் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நம்ம முன்னாடியே பார்த்தா அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த எடுத்துக்காட்டையே நம்ம எடுத்துக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுக்கிறது நம்ம தொடர்பு எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். ஏன்னா காரலேஷன், ரிக்ரெஷன் அப்படிங்கிறது அடிப்படை கணக்கீட்டு முறைகள். இதுல ரிக்ரெஷனுக்கு கீழே தான் இந்த பைவேரியேட் அனாலிசிஸ், அதாவது இருமுக பகுப்பாய்வு, மல்டிவேரியேட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பன்முக பகுப்பாய்வு. இது ரெண்டையும் நம்ம பாக்குறோம். அப்ப ரிக்ரெஷன் காரலேஷன்ல சப்போஸ் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கிறோம், அதாவது வருமானம் மற்றும் செலவினங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வருமானம் செலவினங்களுக்கு எப்படி உள்ளது, அது இரண்டுக்குமான தொடர்பு எப்படி உள்ளது. வருமானம் கூடுச்சுன்னா செலவு கூடும், வருமானம் குறைஞ்சிச்சுன்னா செலவு குறையும். இது பொதுவான விதி. ஆனா சில வீடுகள்ல வருமானம் கூடினாலும் செலவு கூடாது. ஒரு அளவுக்கு வரும்போது செலவினங்களை நிப்பாட்டிட்டு அதற்கு மேலாக வருகின்ற வருமானத்தை சேமிப்புக்கு கொண்டு போயிருவாங்க. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் வருமானம் கூடும்போது செலவுகள் கூடாது, வருமானம் குறையும் போது செலவுகள் குறையாது. ஏன்னா அடிப்படை செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். இங்க வந்து 2 சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம், 2 கால சூழ்நிலை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, வருமானம் கூடுது செலவு கூடுது. இரண்டாவது, வருமானம் கூடுது 2வது தடவை கூடும் போது செலவினங்கள் கூடல. ஏன்னா செலவு கூடாம வர்ற வருமானம் எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்ப அத ஒரு அளவுக்கு மேல, இப்ப 20,000 வருமானம், நம்ம 20,000 செலவு பண்றோம். அடுத்த மாசம் 25,000 வருமானம், அன்னைக்கு நம்ம 25,000 செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான செலவுங்கிறது 20,000 தான். அப்ப அதிகமா வர்ற அந்த 5,000த்தை நம்ம சேமிப்புக்கு கொண்டு போயிருவோம். அப்ப இந்த 2வது சூழ்நிலையில வருமானம் கூடுது ஆனா செலவினம் கூடல, அதுக்கு பதிலா சேமிப்பு கூடுது. ஆனா நம்ம காரலேஷன்ல சேமிப்பு பத்தி நம்ம பார்க்கல, வருமானம் செலவு மட்டும்தான் நம்ம பாக்குறோம். இது ஒரு சூழ்நிலை. இரண்டாவது என்னன்னா, வருமானம் குறையுது, செலவும் குறையுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் செலவுகள் குறையாது. வருமானமே குறைஞ்சாலும்
நம்மளோட அடிப்படை செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். நம்ம மாசம் நம்ம வீட்டுக்கு வாடகை குடுக்கணும், பால் குடுக்கணும், பாலுக்கு இன்னும் பலசரக்கு என்னென்ன நம்ம கல்வி செலவுகள், இன்னும் என்னென்ன இருக்கோ அந்த செலவுகள் எல்லாமே நம்ம பார்த்துதான் ஆகணும். அப்ப அது எல்லாமே அடிப்படை செலவுகள். அந்த உணவு, உடை, உறையுள் அப்படிங்கிற அந்த இதுக்கு கீழ வர்றது எல்லாமே அடிப்படை செலவுகளா தான் இருக்கு. அப்ப இந்த அடிப்படை செலவுகள நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும். வருமானம் குறையுது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. வருமானம் குறையுதுன்றதுக்காக வீட்டு வாடகை நம்ம குடுக்காம இருக்க முடியாது. அப்ப வருமானம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை செலவுகள் அப்படிங்கிறது பிக்ஸடா இருக்கதான் செய்யும். அப்ப இங்க வருமானம் குறையும் போது அந்த செலவினங்கள் என்னவாகும்னா, அடிப்படை செலவுகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அதற்கான அந்த வருமானம் இல்ல. அப்ப என்ன ஆகும்? 1 மாசம் கடன் வாங்குவோம். திருப்பி அடுத்த மாசமும் இதே சூழ்நிலை தான் வருது அப்படின்னு சொன்னா, அடுத்த மாதமும் கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, கடன்கள் ஒரு பக்கம் அதிகமாயிரும். நம்மளுக்கு அதற்கான வருமானம் இருக்காது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வருமானம் அதிகரிக்கும் போது, நம்ம அந்த வாங்கின கடன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி குடுத்து சரி செஞ்சு அந்த சூழ்நிலை திருப்பி கால சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும். அப்ப இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுக்கு நடுவுல 2மே கூடிக்கிட்டே போகுது. வருமானம் கூடிச்சுன்னா செலவு கூடிட்டே தான் போகுது. அவங்க எதுவுமே சேர்த்தெல்லாம் வைக்கல. சேமிப்பு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னா, வருமானம் கூடும்போது செலவினம் கூடிக்கிட்டே தான் போகும். இத நேர்முக தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பாசிட்டிவ் கார்லேஷன் ஆர் டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு சூழ்நிலையில வருமானம் குறையுது, ஆனா செலவு கூடுது. திருப்பி வருமானம் குறையுது, இன்னும் செலவு கூடுது. இல்லாட்டி வருமானம் அதிகரிக்கிறது, செலவு குறையுது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதிகமான வருமானம் இன்னும் அதிகமா வர வர செலவை வந்து அதே அளவுல நிப்பாட்டிட்டு அதுக்கு மேல வர்ற வருமானத்தை வந்து சேவிங்ஸ்ல கொண்டு போய் நம்ம வச்சிருவோம். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது வருமானம் அதிகரிக்கிறது, செலவு குறையுது, இன்னும் குறையுது. அப்ப 2ம் எதிர் திசையில பயணிக்கிறது. இத வந்து எதிர்மறை தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் கார்லேஷன் பத்தினது. அப்ப இங்க கார்லேஷன்ல தான் தொடர்பு. கார்லேஷன் அப்படின்னா தொடர்பு. இதுக்கு கீழே நம்ம பாக்குறது வருமானம் மற்றும் செலவினங்கள் மட்டும்தான். அப்ப இந்த வருமானம் அண்ட் செலவினங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, நம்மளுக்கு 2 காரணிகளை மட்டுமே உள்ளடக்கியது இந்த தொடர்புல. அப்ப 2 காரணிகள் மட்டும் இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே கார்லேஷன் பார்க்க முடியும். இல்ல பல விதமான காரணிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ரிக்ரெஷன் பார்க்க முடியும். இந்த ரிக்ரெஷன்ல செலவினங்கள் இருக்கு. செலவினங்களுக்கு என்னென்ன கால சூழ்நிலையினால அந்த செலவினங்கள் மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வருமானம் மாறுச்சுன்னா செலவு மாறும். அடுத்தது நம்மளுக்கு இதர செலவுகள், அதாவது வேற வகையான சேமிப்புகள், பேங்க் டெபாசிட் அது மாதிரி மாறுச்சுனாலும் சேவிங்ஸ் செலவினங்கள் வந்து இன்னும் அதிகமாக வரும். அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அது மாறுச்சுனாலும் நம்மளுக்கு செலவினங்கள் மாறும். அப்ப அந்த செலவினங்கள் மாறுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி ஒரு அபார்ட்மெண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுடைய எதிர்கால விற்பனை விலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறது இன்னைக்கே நம்ம எல்லாமே பார்த்துடுறோம். அப்ப பலவிதமான காரணிகள் இங்க இருக்கிறதுனால இத பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இதுல முழு மாதிரி அடிப்படையிலும் செய்யலாம். முழு மாதிரி அப்படிங்கிறது அந்த கிராமத்துல இருக்கிற அனைத்து மக்களையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது. 2000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா 2000 மக்களையும் அந்த ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துவது. இது வந்து முழு மாதிரி. அந்த முழு மாதிரியில பல குழுக்களாக பிரிக்கும் போது, அதாவது அந்த குழு அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து அந்த கிராமத்துல படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, எத்தனை பேர் கிட்ட கார் இருக்கு, எத்தனை பேர் கிட்ட கார் இல்ல, எத்தனை பேருக்கு டிரைவிங் தெரியும் தெரியாது, பெண்கள் ஆண்கள் எத்தனை பேரு, அப்புறம் தலைமுறையா அங்க இருக்கிறவங்க எத்தனை பேரு, அப்புறம் அங்க இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் மைக்ரேஷன் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி படிப்புக்காகவும் வேலைக்காகவும் அந்த ஊரை விட்டு வெளியூர்களுக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பல வகை குழுக்களாக நம்ம பிரித்து ஒரு குரூப்ல இருந்தும் நம்ம சில நம்பரை எடுப்போம். அங்கேயும் சில நியாயமான காரணங்கள் இருக்கணும். நம்ம பெண்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால அதிகமான பெண்களை எடுத்துட்டு ஆண்கள் குறைவாக இருக்காங்க, எடுக்கவே வேணாம் ஆராய்ச்சிக்கு அப்படின்னு நம்ம விட முடியாது. நம்ம எந்த குழுவாக இருந்தாலும் எந்த மாதிரிகளாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த செலவு அந்த மாதிரிகள்ல இருந்து சேர்க்கக்கூடிய அந்த நபர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கான காரணங்கள் முறையான காரணங்களாக இருக்க வேணும். சும்மா நம்மளா வந்து யாருனாலும் எடுத்துக்க முடியாது. அடுத்தது இருவழி மனோவா, அதாவது 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது. மனோவா அப்படிங்கிறது அனாலிசிஸ் ஆஃப் வேரியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அனோவா அதோட அடுத்த ஒரு கிளை. இங்க வந்து இந்த ஒருங்கிணைந்த சார்பு மாறிகள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த புள்ளி விவரம் ரீதியாக, அதாவது தரவுகள் நம்ம எடுத்துக்கிற அந்த
தரவுகளின்படி இந்த குறிப்பிடத்தக்க தொடர்பு விளைவு உள்ளதா அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். முதல்ல நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்ததுக்கு பதிலா விலை மற்றும் தேவைகள் கூட எடுத்துக்கலாம். இந்த விலை மற்றும் தேவைகளுக்கு இடையிலான அந்த தொடர்பு புள்ளி விவர ரீதியாக தொடர்பு விளைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தீர்மானிக்கணும். இருக்கா இல்லையா அப்படிங்கிறது விலை ஏற்றம் மற்றும் அதன் தேவைகள். இப்போ ஒரு பொருள் இருக்கு, ட்ரெஸ்ஸோட விலை வந்து அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நிறைய வாங்க மாட்டோம், குறைவா தான் வாங்குவோம். சந்தையில போகும்போது எந்த பொருளாக இருந்தாலும் பொருட்களின் விலை கூடிக்கிட்டே போச்சுன்னா நம்ம வாங்குறது குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். பொருட்களின் விலை குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சுன்னா நம்ம வாங்குறது கூடிக்கிட்டே போகும். அப்ப இது இரண்டுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? எதிர்மறை தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒருங்கிணைந்த சார்பு மாறிகள் அப்படிங்கிறது இந்த எடுக்கப்பட்ட அந்த இரண்டு மாறுகின்ற காரணிகள், வேரியபிள்ஸ், 2 வேரியபிள்ஸ் நம்ம சொல்றோம்ல, பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட், அதாவது விலை மற்றும் தேவை. இது ரெண்டுத்துக்குமான இடையிலான உறவு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கறது தீர்மானிக்கிறோம். கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம மார்க்கெட்ல ஒரு சந்தைக்கு நம்ம என்ன பொருள் நம்ம வாங்க போனாலும் முதல்ல நம்ம கேக்குறது, நம்மளுக்கு நினைச்ச மாதிரி பொருட்களுடைய அந்த நிலையெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். கலர் இருக்கான்னு கேட்க மாட்டோம், டிசைன் இருக்கான்னு கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது விலை என்னன்னு தான் கேட்போம். விலை நம்ம வாங்கும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை பார்ப்போம். இல்ல அப்படின்னா அந்த பொருளை நம்ம வாங்க மாட்டோம். அப்ப இங்க இந்த தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது எடுக்கப்பட்ட அந்த 2 இல்ல 2க்கும் மேற்பட்ட மாறுகின்ற தரவுகளுக்கு இடையிலான தொடர்பு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, அந்த தொடர்பு விளைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறது தீர்மானிக்கிறது முதல் பிரிவு. அப்படி இருக்கும், அப்படி இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படின்னா இரண்டாம் நிலைக்கு நம்ம போகும்போது அந்த வேறுபாடுகள் எதனால உள்ளன அப்படிங்கறத தீர்மானிக்க பின்தொடர்தல் அந்த சோதனைகளை நடத்தலாம் நம்ம. அதாவது நம்ம இந்த கார்லேஷன்ல கணக்கீடுகள் அப்படிங்கறது நம்ம சொல்றோம்ல, அதாவது விலை ஏறுதுன்னா தேவை குறையுது, விலை குறையும் போது தேவை அதிகரிக்கிறது. இப்ப இதை வந்து நம்ம சும்மா சொல்லிட முடியாது. விலை அட்டவணை ஒரு பக்கம், தேவை அட்டவணை ஒரு சைடு இருக்கு அப்படின்னா ரெண்டையும் பார்த்துட்டு இது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கார்லேஷனுக்கு தனியா சில ஃபார்முலா எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம கணக்கீடு உபயோகப்படுத்தி கணக்கீடு செஞ்சு அதுக்கப்புறமாக இறுதியாக தான் நம்ம சொல்ல முடியும் அந்த விலை ஏற்றம்னால தேவைகள் மாறுபட்டிருக்கு, குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி ஏதோ ஒரு மாறுதல் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்ப சொல்ல முடியும்? இறுதி முடிவாக நம்ம எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா சில புள்ளியியல் சோதனைகளை செய்த பின்பு மட்டுமே. அதே மாதிரி இங்க முன்னாடி தொடர்பு விளைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறது தீர்மானிக்கிறோம். தீர்மானிச்ச பின்னாடி அதுக்கு என்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கறத தீர்மானிப்பதற்காக பின்தொடர்தல் சோதனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அது எல்லாமே கணக்கு பகுதிகள். இந்த கணக்கு எல்லாமே நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றதுல அந்த ஈக்குவேஷன் எடுத்து கணக்கீடுகள் எல்லாமே செஞ்சு முடிச்சு இறுதியா நம்மளுக்கு 2 வகையான முடிவுகள் கிடைக்கும். ஒன்று, நம்மளுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ல நீங்க இந்த புக்ல இருக்கும் ஈக்குவேஷன்ல வந்து ஈக்குவேஷனா ஃபைனலா வந்து நிற்கும். அந்த ஈக்குவேஷன்ல இப்ப வரும் செலவினங்களுக்கு செலவு அப்படிங்கிறது எதனை சார்ந்து உள்ளது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு நிறைய காரணிகள் வச்சிருக்கோம். அப்ப ஒரு காரணினாலையும் அந்த செலவு எந்த அளவுக்கு மாறி இருக்கு. செலவு இப்ப மாறி இருக்கு அப்படின்னா வருமானத்தினால 20% மாறி இருக்கு. அடுத்தது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையினால 30% மாறி இருக்கு. அடுத்தது மற்ற பொருட்களின் விலை ஏற்றத்தினால செலவு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 50% மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தனித்தனியா ஒரு மாறுகின்ற தரவுகளின் அடிப்படையில் அந்த செலவு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுதான் ரிக்ரெஷன். இதுல முதல் நிலை, அதாவது ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முடிவுகள். இரண்டாவது ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடைசி ஒரு சிங்கிள் நம்பரா அதுல இருக்கும், ஒரு எண்ணா இருக்கும், தனிப்பட்ட ஒரு எண்களா கிடைக்கும். என்னன்னா 0.89 அப்படின்னு இருக்கு. ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 0.89 அப்படின்னு இருக்குன்னா அதை அப்படியே நம்ம சதவீதமா மாத்திக்கலாம். அதாவது 89% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 89% அப்படிங்கிறது 0.78 அப்படின்னா 78%, 0.65 அப்படின்னா 65%. இருக்கிற நம்பரை அப்படியே நம்ம பெர்சன்டேஜ்ல அதை மாற்றி அமைக்கிறோம். அப்ப மாற்றி அமைத்து 0.79 இருக்குன்னா 79%. அதனுடைய அர்த்தம் என்னன்னா கொடுக்கப்பட்ட அந்த மாறுகின்ற தரவுகள்னால 79%
செலவு மாறுது. அதாவது என்னென்ன நம்ம வேரியபிள் எடுத்திருக்கோம்? செலவு தான் நம்மளுடைய சார்ந்த மாறின்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்ப இதுல வந்து வருமானம், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, பிற பொருட்களின் விலையேற்றம். இந்த 3னால நம்மளுடைய செலவினங்கள் மாறுவது 79%. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 100ல 79 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 21%. அந்த 21% அப்படிங்கிறது இன்னும் சில பிற காரணிகள் இருக்கு. அந்த காரணிகளை நம்ம எடுக்கல. அப்ப அந்த பிற காரணிகள்னாலையும் இந்த செலவினங்கள் கண்டிப்பா மாறும். ஆனா நம்ம எடுத்த இந்த மாறுகின்ற தரவுகள்னால 79% மாறி இருக்கு. சப்போஸ் இந்த இந்த ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கணும்னா 0ல இருந்து 1 அந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கணும். நம்ம முன்னாடியே ரேஞ்சுங்கிறது என்னன்னு பார்த்தோம். அப்ப இந்த 0ல இருந்து 1க்குள்ளதான் அந்த ஆர் ஸ்கொயருங்கிறது இருக்கணும். சப்போஸ் இங்க 0.25ன்னு இருக்கு. 0.25 அப்படின்னா 25%. அப்ப நம்ம எடுத்திருக்கிற இந்த தரவுகள்னால வெறும் 25% மட்டும்தான் மாறுதல் உண்டாயிருக்கு அப்படின்னா நம்ம எடுத்திருக்க தரவுகள் எல்லாமே மிக குறைவான மதிப்பு உள்ள தரவுகள் மட்டுமே. அப்ப அப்படிப்பட்ட தரவுகள் அந்த காரணிகளை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே குறைஞ்சது ஒரு ஒரு ஈக்குவேஷன் நம்ம அதுல இருக்கிற வேரியபிள்ஸ் அந்த மாறுகின்ற தரவுகள் எல்லாமே நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா 50%க்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் வேலிட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சிறப்பான ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த 50%க்கு மேல அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். வேற ஏதாவது ஒரு தரவையும் சேர்த்துட்டோம்னா இந்த பெர்சன்டேஜ் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். இல்ல நம்ம எதை சேர்த்தாலும் இதே அளவுதான் வருது அப்படின்னா அந்த ரிக்ரெஷனை ரன் பண்றதுக்கான அவசியம் இல்லை. அதை நம்ம விட்டுட்டு அப்படியே முழுசாக வேற ஏதாவது ஒரு இந்த மாறுகின்ற தரவுகளையே நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ல கடைசி வந்து பிளஸ் யூ அப்படிங்கறது நம்ம சேர்ப்போம். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாமே சேர்த்து 80 இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தது 0.79 அதாவது 79%. பேலன்ஸ் 21% இருக்கு. அதனாலையும் மாறுதல்கள் உண்டாகும். ஆனா அது என்ன மாறிகள் இந்த மாறுகின்ற தரவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எடுக்கல. அப்ப ஏதோ பிற காரணிகள் இருக்கு. அது எல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனா அதெல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த சமன்பாடு அப்படின்னு வரும்போது 79% நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த மாறுகின்ற காரணிகள், கொடுக்கப்பட்ட மாறுகின்ற காரணிகள். பேலன்ஸ் இருக்கிற 21% நம்ம எடுக்கல. நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அதனால பிளஸ் யூ அப்படிங்கறது நம்ம சேர்த்துக்கிறோம். இதை வந்து இங்கிலீஷ்ல அந்த யூ அப்படிங்கிறது ரேண்டம் டேர்ம், எரர் டேர்ம், ஸ்டொகாஸ்டிக் டேர்ம் இல்லாட்டி டிஸ்டர்பன்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பேருமே அந்த யூ டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணோம். யூ அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதாவது முன்னாடி பின்னு யூஸ் பண்ணோம், அடுத்து என்னன்னு யூஸ் பண்ணோம். அந்த ரிக்ரெஷன்ல வந்து யூங்கிற ஒரு வார்த்தை நம்ம சேர்ப்போம் கடைசியா அந்த சமன்பாடுல. அப்ப அந்த யூங்கிறது நம்ம சேர்க்கிறதுக்கு காரணம் என்ன? சேர்க்கப்பட்ட மாறுகின்ற தரவுகளை தாண்டி இன்னும் பிற தரவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த தரவுகளை நம்ம சேர்க்கப்படல. அந்த தரவுகள் எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த யூங்கிறது. சப்போஸ் அந்த தரவுகளை நம்ம உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா இருக்கிற சமன்பாட்டு அந்த மதிப்புகளை கண்டிப்பா அந்த யூங்கிறது உள்ள வந்துச்சுன்னா மாற்றி அமைக்கும். அப்ப மாற்றி அமைக்கும் போது யூங்கிற தரவுனால இருக்கிற மதிப்புகள் சில ஒரு மாறுதல்களை சந்திக்கிறது. அதனாலதான் அதை டிஸ்டர்பன்ஸ் டேர்ம்னு சொல்றோம். அதாவது உள்ள அந்த யூங்கிறது வர்றதுனால இருக்கிற சமன்பாட்டு மதிப்புகள் மாறுது. அதனால அதை டிஸ்டர்பன்ஸ் சொல்றோம். சேர்க்காமையே இருக்கிறதுனால அந்த 21% அப்படியே இருக்கு. அதனால அதை எரர் டேர்ம்னு சொல்றோம். ஸ்டொகாஸ்டிக்னு சொல்லுவோம், ரேண்டம்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டொகாஸ்டிக் அப்படிங்கிறது இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் உடைய டேர்ம். எக்கனாமெட்ரிக்ஸ்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஸ்டொகாஸ்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அப்ப அதுவும் ஒரு ஒரு தரவுகளின் பெயரா தான் சொல்லுது. அடுத்தது இந்த ரேண்டம் டேர்ம் அப்படிங்கிறது என்ன மாறுகின்ற தரவுகள் அங்க இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதை நம்ம ரேண்டம்னு சொல்றோம். அப்ப இது எல்லாமே அந்த யூ டேர்ம் உடைய பேரு. அடுத்தது இந்த பன்முக பகுப்பாய்வின் முக்கிய நன்மை அப்படிங்கிறது என்னன்னா தரவு பகுப்பாய்வுல ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளை கருத்தில் கொள்கிறது. நம்ம கார்லேஷன்ல பார்க்கும்போது வருமானம் மற்றும் செலவு 2 எப்படி இருக்கு அவ்வளவுதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கும்,
வருமானம் மிக குறைவாக இருக்கும். பெரிய குடும்பமாக இருந்தா. அப்படி இல்லாம ரொம்ப சின்ன குடும்பமா இருக்காங்க. ஒரு தாத்தா, பாட்டி மட்டும் தான் 2 பேர் தான் வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஆனா அவங்களுக்கான வருமானம் பல வகையில நெறைய வரலாம். ஏன்னா வயசானவங்க அவங்களுக்கு பென்ஷன் வரும். பிள்ளைங்க பணம் குடுப்பாங்க. இது போக அவங்க ஏதாவது சம்பாதிச்சு சேர்த்து வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி. அவங்க சேர்த்து வைக்கவும் தேவையில்ல. வர்ற காசு எல்லாமே அவங்க செலவு பண்ண முடியும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சேர்த்து வைக்கவும் மாட்டாங்க. செலவும் பண்ண மாட்டாங்க. ஆனா நெறைய பணத்த வந்து சேர்த்து வைப்பாங்க. இதுல 2டே விஷயம். ஒன்று வருமானம், இன்னொன்னு செலவு. அப்ப இத வந்து கார்லேஷன்க்கு கீழ நம்ம பார்க்க முடியும். ஆனா ரிக்ரெஷன் கீழ வரும்போது, அவங்க செலவு பண்ணல, வருமானம் நெறைய வருது. செலவு அவங்க பண்ணல. ஆனா நெறைய சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சது போக இன்னும் பொருட்கள் நெறைய அவங்க வாங்குறாங்க அப்டின்னா, பல வகையான காரணிகள் உள்ளடக்கியது. இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த தரவுகள் இல்ல காரணிகள் இருக்கு அப்டின்னு சொன்னா, அந்த நேரம் நம்ம பன்முக பகுப்பாய்வ யூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த மாறுகின்ற தரவுகள் நெறைய வந்துருச்சுன்னா, இருமுக பகுப்பாய்வு அங்க பயன்படாது. பன்முக பகுப்பாய்வு மட்டும் தான் பயன்படும். அப்ப அப்படி பயன்படும்போது, இந்த முக்கிய நன்மை அப்படிங்கிறது நெறைய காரணிகள், நெறைய ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். இதுல வந்து கணக்கே கிடையாது. ஒரு செலவு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது 3 காரணிகள் மட்டும் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. செலவை தீர்மானிப்பது ஒரே ஒரு காரணி என்றால், அது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல் SLRM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செலவை தீர்மானிப்பது பல வகையான காரணிகள் அப்படின்னா, MLRM அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல் அப்படின்னு. இது 2மே இல்ல. நான் கார்லேஷன்ல பார்க்கிறேன். இது கூடுச்சுன்னா, அது கூடுதா, குறையுதான்னு மட்டும் தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, ம் கார்லேஷன்ல நம்ம பார்க்க முடியும். அப்ப ரிக்ரெஷன்ல நம்ம வரும்போது, இது கூடுது, இல்ல குறையுது. எதனால கூடுது? எத்தன பெர்சன்டேஜ் கூடுது? அப்படின்னு நம்ம எல்லாமே ஆராய்ச்சி செய்றோம் அப்படின்னா, அது பன்முக பகுப்பாய்வுல மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு காரணிகள் மட்டும் எடுக்கல. ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் எடுக்கிறோம். இங்கேயுமே எந்த கண்டிஷனும் கிடையாது. அதாவது செலவினங்களை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது ஒரு காரணி மட்டும் தான் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட பல காரணிகள் இத நிர்ணயிக்கலாம். அப்ப அந்த பல காரணிகள் அப்படின்னு சொல்றது எத்தன நம்பர் ஆனாலும் இருக்கலாம். எவ்ளோ ஈக்குவேஷன், எவ்ளோ காரணிகள்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல என்ன செய்வோம்னா, 3 காரணிகள் இருக்கு அப்படின்னா, எக்ஸ், ஒய், இசட்ன்னு போட்டு அந்த காரணி, அந்த ஈக்குவேஷன நம்ம முடிச்சுருவோம். சமன்பாடை முடிச்சிடலாம். நெறைய காரணிகள் வரும்போது என்ன செய்வோம்னா, X1, X2, X3, X4ன்னு போய்க்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 காரணிகள் கூட நம்ம அதுல சேர்க்கலாம். தப்பு கிடையாது. அப்ப நெறைய காரணிகளை இருக்கக்கூடிய உள்ளடக்கிய ஒரு ஆராய்ச்சியாக இருக்குது அப்படின்னா, அங்க வந்து நம்ம பன்முக பகுப்பாய்வ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இத வந்து மிக முக்கியமான ஒரு நன்மையா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பன்முக பகுப்பாய்வு, இந்த பன்முக தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பலவிதமான கணித மற்றும் புள்ளியியல் மாறிகள் உள்ளடக்கியது. அதாவது மேத்ஸ்லயும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் சரி, நம்ம பார்க்கிறது எல்லாமே எக்கனாமெட்ரிக்ஸ் சார்ந்தது தான். ரிக்ரெஷன் அப்படின்னாலே அது எக்கனாமெட்ரிக்ஸ்ல தான் வரும். அப்ப இந்த புள்ளியியல் மாறிகள் அப்படிங்கிறது எக்கனாமிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெறைய இருக்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் ஆ உதாரணத்திற்கு நம்ம பார்த்தோமோ, அது எல்லா வேரியபிளுமே, எல்லா மாறிகளும் புள்ளியியல் மாறிகள். புள்ளியியல் மாறிகள் அப்படிங்கிறது சமுதாய மாறிகள், புள்ளியியல் மாறிகள்னு நெறைய இருக்கு. அந்த புள்ளியியல் மாறிகள் அப்படிங்கிறது எந்த மாறுகின்ற தரவு நம்ம எடுத்தாலும் அது எல்லாமே ம் எண்களின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னா, அது புள்ளியியல் மாறிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க கணித அல்லது புள்ளியியல் மாறிகள் அப்படிங்கிறது மேத்ஸாவும் இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவும் இருக்கலாம், எக்கனாமெட்ரிக்ஸாவும் இருக்கலாம். பொருளாதாரத்துல 3 வகையான கணக்கு பிரிவுகள் மட்டும் தான் இருக்கு. அதுல முதல் நிலை கணக்கு பிரிவு அப்படிங்கிறது புள்ளியியல் நம்ம சொல்லலாம். ஏன்னா, நம்ம என்ன சம் வச்சிருக்கோமோ, என்ன ஆராய்ச்சி மேற்கொள்றோமோ, அதற்கான சராசரி இருக்கு, மீடியன் இருக்கு, மோடு இருக்கு, ஹார்மோனிக் மீன் இருக்கு, ஜியோமெட்ரிக் மீன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன தரவு வச்சிருக்கோமோ, அந்த தரவுக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்மளே பார்த்து டைரக்ட்டா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த கணக்க வந்து நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம். இது புள்ளியியல் முறைகள். கணித முறைகள் அப்படிங்கிறது என்னன்னா, எத நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து எல்லாமே குடுத்திருப்பாங்க. இந்த தரவு இருக்கும். இந்த இத யூஸ் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிறது இருக்கும். கணித முறைகள்ல ஈக்குவேஷன்ல நம்ம மாத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். அது வேற வகையான ஒரு முறை. அப்பயும் நம்ம எடுத்திருக்கிற இந்த மாறிகள் மட்டும் தான் இருக்கு. இத தவிர பிற மாதிரிகள் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நம்ம பேசவே இல்ல. அதாவது யூ டெர்ம் அப்படிங்கிறது சேர்க்கவே இல்ல. இவ்வளவுதான் இருக்கு. செலவு இதனால தான் மாறுது அப்படின்னு நம்ம எடுக்கப்பட்ட அந்த மாறுகின்ற தரவுகள் மட்டும் தான் வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது கணித முறை. 3வது எக்கனாமெட்ரிக்ஸ். எக்கனாமெட்ரிக்ஸ்ல மட்டும் தான் நம்ம அந்த யூ டெர்ம் அப்படிங்கிறது சேர்ப்போம். அதாவது நான் எடுத்திருக்கிறது இந்த மாறுகின்ற தரவுகள் மட்டும் தான். இது இல்லாம இன்னும் நெறைய தரவுகள் இருக்கு. அந்த தரவுகள எடுக்கல.
எடுக்காத தரவுகளையும் யூ அப்படிங்கிற டேர்ம் சேர்த்து எடுக்காத தரவுகளையும் நம்ம சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எக்கனாமெட்ரிக்ஸ். ஆனா புள்ளியியல்லையும் கணித முறையிலையும் அந்த யூ டேர்ம் அப்படிங்கறது நம்ம சேர்க்க மாட்டோம். என்ன எடுத்திருக்கோமோ அதை மட்டும் கணக்கீடு செஞ்சுட்டு முடிச்சிருவோம். யூ டேர்ம் அப்படிங்கறத நம்ம சேர்க்க மாட்டோம். அடுத்தது இந்த மாறுபாட்டின் இருவழி பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது மனோவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனோவாக்கு அடுத்தது மனோவா. பெரும்பாலும் இந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சார்பு மாறிகள் இருக்கும் சூழ்நிலைகளில் இருவழி அனோவாவின் நீட்டிப்பாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிக்ரெஷன்ல வந்து பல வகையான அந்த மாறுகின்ற தரவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த மாறுகின்ற தரவுகள் இன்னும் நிறைய தரவுகளாக மாறுச்சு, நிறைய சார்பு மாறிகளாக மாறுச்சு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சார்பு மாறிகள், அதாவது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். டிமாண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ். டிமாண்டுங்கிறது தேவை. தேவை அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கு? விலையை சார்ந்து இருக்கு. அப்ப டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு மாறுகின்ற தரவுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது எதனை சார்ந்து இருக்கு? பிரைஸை சார்ந்து இருக்கு. அப்ப பிரைஸ் கூடுச்சுன்னா டிமாண்ட் கூடும், பிரைஸ் குறைஞ்சதுன்னா டிமாண்ட் குறையும். ஏதோ ஒரு வகையான தொடர்பு எதுவாக இருந்தாலும். இந்த சார்பு மாறிகள் அப்படிங்கிறது 2 வகையா மட்டும்தான் இருக்கும். டிமாண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ்ங்கிற மாதிரி, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். அதாவது செலவு அப்படிங்கிறது இன்கம் பொறுத்து தான் மாறும். அப்ப இது எல்லாமே சார்பு மாறிகள். இதுல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த மாறிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா டிமாண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு நம்ம போட்டு பிரைஸ்னால இருக்கும், இன்கம்னால இருக்கும், பிரைஸ் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ், அதான் நம்ம வாங்க போறது ஒரு கடிகாரம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா தேவை, கடிகாரத்தின் தேவை அப்படிங்கிறது கடிகாரத்தின் விலையை பொறுத்து தான் இருக்கும். சரியா? இல்லாட்டி நம்ம அரிசி கோதுமைன்னு 2 வகையான உணவுகள் நம்மளுக்கு இருக்கு, எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா, இல்ல டீ காஃபில எதுனாலும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா, டிமாண்டுங்கிறது டிமாண்ட் ஃபார் டீ, அதாவது டீயின் தேவை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா டீயோட பிரைஸை பொறுத்து இருக்கும். டீயோட விலை அதிகமா போச்சுன்னா யாரும் டீ குடிக்க மாட்டாங்க, குறைச்சிருவாங்க. டீயோட விலை குறையுதுன்னா இன்னும் அதிகமா குடிப்பாங்க. இது ஒரு வகையான பிரிவு. இப்ப டிமாண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ் ஆஃப் டீன்னு நம்ம சொல்றோம். டிமாண்ட் ஃபார் டீ இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ் ஆஃப் டீன்னு நம்ம சொல்றோம். அதாவது டீயின் தேவை அப்படிங்கிறது டீயினுடைய விலையை பொறுத்து அமையும். இது இல்லாம விலை ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, இது இல்லாம நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்குங்கிறத பொறுத்தும் நம்மளுடைய தேவை மாறும். அடுத்தது காஃபியோட பிரைஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் டிமாண்டோட டீயோட டிமாண்ட் வந்து மாறும். சப்போஸ் நம்ம டீயோடைய விலை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா, ஒரு நபர் டீயும் குடிப்பாரு காஃபியும் குடிப்பாருன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, டீயோட பிரைஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஆட்டோமேட்டிக்கா காஃபி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இரண்டாவது ஒரு சூழ்நிலை என்னன்னா, அவர்கிட்ட அதிகமான பணம் இருக்கு, ஆனா எனக்கு கண்டிப்பா டீ தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் பணத்தை யோசிக்க மாட்டாரு, டீயை வாங்கி குடிச்சிருவாரு. அப்ப இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் இருக்கு, 2க்கு மேற்பட்ட அந்த சார்பு மாறிகள் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அனோவா அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெட்டர் அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம சொல்ல முடியும். அப்ப டிமாண்ட் ஃபார் டீ அப்படிங்கிறது பிரைஸ் ஆஃப் டீ இருக்கு, இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நம்ம சொல்றோம். சார்பு மாறிகள் தேவை, டீயினுடைய தேவை அப்படிங்கிறது என்ன சார்பு மாறியா இருக்கு? டீயினுடைய விலை, கையில் இருக்கும் பணம், காஃபியின் விலை. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு மாறிகள் அப்படி இருந்ததுன்னா இங்க அனோவா நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை வந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு கிளான்ஸ் நம்ம பாத்திரலாம். இந்த பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது என்னன்னா, தரவு புள்ளி விவர ஆய்வு. அதாவது தரவு புள்ளி விவர ஆய்வு அப்படிங்கிறது, தரவுனா டேட்டா நம்ம சொல்றோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டேட்டா இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் இது 3மே இந்த தரவு புள்ளி விவர அடிப்படையில மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப இந்த பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருமுக பகுப்பாய்வுல 2 காரணிகள் மட்டுமே உள்ளடக்கியது. பன்முக பகுப்பாய்வுன்னு வரும்போது பல வகையான காரணிகளை உள்ளடக்கியது. இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டிற்கான எதிர்கால விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கே நம்ம தீர்மானம் செஞ்சுதான் அந்த வீடை நம்ம வாங்குறோம். எதிர்காலத்துல அந்த வீட்டிற்கான மதிப்பு மிக குறைவாக போயிரும். சில நேரங்கள்ல என்னன்னா, அரசு நிலங்கள் ஏதாவது பக்கத்துல இருக்கும், இல்ல அரசாங்கம் சார்பாக ஏதாவது ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க அப்படின்னா நம்ம இடம் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விலை கொடுத்து அரசாங்கம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம இடத்தையும் சேர்த்து அவங்களோட தேவைக்காக பயன்படுத்துவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது
நம்மளுடைய அந்த இடத்தின் மதிப்பு அப்படிங்கிறது என்ன ஆகும்? நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம 10,00,000 போட்டு வாங்குறோம்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 20,00,000 மாறலாம். இல்ல 30,00,000 மாறலாம் அப்படின்னு சொல்லி அதிகரிக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம வாங்குறோம். ஆனா அது அதிகரிக்காம இந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட வாங்குன விலை கூட நம்மளுக்கு சில நேரங்கள்ல இல்லாம போயிரும். அப்ப இல்ல வாங்குன விலையே கிடைத்தாலும் கூட இன்னைக்கு பண மதிப்பு 10,00,000க்கு வேற மாதிரி இருக்கும். 20 வருஷம் கழிச்சு நம்ம வாங்கும்போது இதோட மதிப்பு வந்து கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஆனா அன்னைக்கும் நம்ம அந்த இடத்தோட விலை வந்து அதே 10,00,000 அப்டின்னா அது நஷ்டம் தான். 8,00,000 இருந்தாலும் நஷ்டம் தான். 10,00,000 நம்ம குடுத்தாலும் அது நஷ்டம் தான். அப்ப இந்த மாதிரி எதிர்கால முன்கணிப்பு அப்படிங்கிறது நம்ம வாங்க போற வீட்டிற்கு கண்டிப்பாக இருக்கணும். வீடாகவோ, நிலமாகவோ எதுவாக இருந்தாலும் எதிர்கால மதிப்பை கணக்கில் கொண்டு அந்த காரணிகளை தீர்மானிப்பது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது இங்க பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக யூஸ் பண்றோம். உம் இதுல வந்து பல வகையான பன்முக பகுப்பாய்வு நுட்பங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதாவது பல நேரியல் பின்னடைவு அப்படிங்கிறது தளவாட பின்னடைவுங்கிறது இருக்கு, மனோவாங்கிறது இருக்கு, காரணி பகுப்பாய்வு, கிளஸ்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே ஒரே பொருளை தான் தருகிறது. ஒரு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு எந்த வகையான சமன்பாடாக இருந்தாலும் சரி, இந்த பன்முக பகுப்பாய்வுல 2 மாறுகின்ற காரணிகள் இல்லாம 2ற்கும் மேற்பட்ட மாறுகின்ற காரணிகள் இருந்தா, அந்த காரணிகளின் தன்மை அடிப்படையில் நம்ம எந்த வகையான கணக்கீடுகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியாளர் முடிவு பண்ணுவாரு. இது எல்லாமே ஒரு வகையான இறுதிநிலை அந்த தீர்வுகளுக்காக பயன்படுத்தப்படுறதுதான். இப்ப அந்த ஆராய்ச்சியாளர் வந்து மனோவா யூஸ் பண்றாரா, ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்றாரா, கிளஸ்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்றாரா அப்படிங்கிறது காரணிகளின் தன்மையை பொறுத்துதான் அவர் வந்து அதை எடுத்துக்க முடியும். இப்ப மனோவா பத்தி நம்ம பார்த்தோம். இந்த காரணி பகுப்பாய்வு அப்படிங்கிறது ஃபேக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகையான காரணிகள் இருக்கு. உம் இப்போ ஒரு கிராமத்துல வந்து நம்ம சொல்லும் போது சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்றோம். அதாவது அந்த ஊர்ல போய் நம்ம எல்லா விஷயங்களுமே எல்லா விதமான விவரங்களையும் சேகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ஊர் மக்களுக்கு வயசு, என்ன ஜெண்டர், அதாவது ஆண்கள் எத்தனை பேரு, பெண்கள் எத்தனை பேரு, படிச்சவங்க எத்தனை பேரு, படிக்காதவங்க எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, போகல, எத்தனை பேர் சொந்த வீடு, வாடகை வீடு, எத்தனை பேருக்கு சொந்தமா கார் இருக்கு, இல்ல, எத்தனை பேருக்கு 2, 3 வீடு எல்லாம் இருக்குங்கிறது, எத்தனை பேருக்கு நிலங்கள் நிறைய இருக்கு, அப்புறம் வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்புறம் கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்புறம் அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு வசதி உள்ள மக்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வகை பிரிவுகளும் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, இத்தனை வகை பிரிவும் ஓரளவுக்கு ஒரு 20 பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா 20ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஆனா அந்த 20ஐயும் மொத்த காரணிகளா நம்ம எடுக்காம சில வகை பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுலதான் இந்த சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வரும். சோ நம்ம இவ்ளோ எக்ஸாம்பிள் பார்த்ததுல எந்த வகை காரணிகள் எல்லாம் பணத்தை சாராமல் இருக்கிறதோ, பணத்தை சாராமல் இருக்கிறது எல்லாமே சமூக காரணிகள். பணத்தை சார்ந்தவை எல்லாமே பொருளாதார காரணிகள். அப்ப 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். சோசியல் ஃபேக்டர்ஸ் என்ன, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன, இல்லாட்டி சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சமுதாய மதிப்பு. ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய காரணிகள் இங்க நம்ம சொன்னோம். இந்த காரணிகள்ல நம்ம பிரிச்சுக்கலாம். சமூக அந்தஸ்து தரக்கூடிய காரணிகள்லாம் என்ன? கண்டிப்பா வயசை வச்சு மரியாதை இருக்கும். பெண்களா ஆண்களான்றத வச்சு மரியாதை இருக்கும். படிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத வச்சு மரியாதை இருக்கும். சொந்த வீடு இருக்கா இல்லையாங்கிறத வச்சு மரியாதை இருக்கும். கார் இருக்கா இல்லையா, நிலம் இருக்கா இல்லையான்னு இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு மரியாதை மாறும். அப்ப நம்ம கிராமம்ல இருந்து வர்றோமா, சிட்டில இருந்து வர்றோமா, வேலைக்கு போறோமா, போகலையா அப்படின்னு இந்த அனைத்து விதமான காரணங்களையும் வச்சு நம்மளுக்கு மாறும். அப்ப இது எல்லாமே சமூக அந்தஸ்து கீழே வரும். இத ஒரு காரணியா எடுத்துக்கலாம். அடுத்தது பொருளாதார காரணிகள் அப்படிங்கிறது வருமானம் நம்ம பார்த்தோம், அவங்களுடைய செலவினங்கள் பார்த்தோம், அவங்களுடைய கடன் பார்த்தோம், அவங்களுடைய சேமிப்பு பார்த்தோம். அப்ப இது எல்லாமே பொருளாதார அதாவது பணத்தின் அடிப்படையில் என்னெல்லாம் காரணிகள் இருக்கோ அது எல்லாமே பொருளாதார காரணிகள். அப்ப இதை 2 வகையா நம்ம இங்க பிரிச்சிருக்கோம். அப்ப ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காரணிகள் என்ன அப்படிங்கிறதுக்கு அதற்கு உண்டான ஒரு மொத்த பெயரை நம்ம கொடுத்துருவோம். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிடுவோம், சோசியல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த பொருளாதார காரணிகள் கீழே என்னெல்லாம் வருது, சமூக காரணிகளுக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படிங்கிற 2 வகை பிரிவா நம்ம பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பகுப்பாய்வு பண்ணிட்டு, எந்த காரணி பிரிவுல அதிகமான ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கீடு செய்ய முடியும். சப்போஸ் அந்த பொருளாதார காரணியில தான் நிறைய வெயிட்டேஜ் இருக்கு, லோடு இருக்கு, அததான் ஃபேக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உள்ள வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த காரணிகளை
பிரித்து எழுதிய பின்பு பகுப்பாய்வு பண்ணும்போது எந்த காரணியில அதிகமான அந்த லோடு இருக்கு அப்படின்னு பார்த்து அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த காரணிகள்ல இந்த பகுப்பாய்வு முறையில எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்க்கு தான் சப்போஸ் அந்த லோடிங் அதிகமாக இருக்கு, அந்த இறுதியான அந்த முடிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, பொருளாதார காரணி இந்த கிராமத்திற்கான ஒரு வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறதுல பொருளாதார காரணிக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதாவது இந்த பர்டிகுலர் இந்த ஒரு கிராமத்துல பொருளாதாரம் அதிகமா இருந்ததுன்னா அந்த மக்கள் எல்லாருக்குமே மரியாதை ரொம்ப அதிகமா இருக்கும். பொருளாதாரம் குறைவாக அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல 2 ஃபேக்டரா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒண்ணு பொருளாதார காரணிகள், இன்னொன்னு சமூக காரணிகள். அப்ப இந்த 2 காரணியா பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கணக்கீடு எல்லாமே செஞ்ச இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ்க்குள்ள ஃபார்முலா எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு இறுதியாக எந்த இதுக்கு லோடு அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அது சோசியல் ஃபேக்டரா, சமூக காரணியா, பொருளாதார காரணியா அப்படிங்கறத நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். இதே மாதிரியா கிளஸ்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அதாவது கல்வி அறிவு மட்டுமே தனியாக, அப்புறம் வீடு சம்பந்தப்பட்ட வீடு, சொத்து அந்த சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் தனியாக, அப்படி ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிறது சிறு சிறு பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிவுகளையும் பல வகையான காரணிகளை உள்ளடக்கியது. அப்ப அப்படி இருக்கிறது எல்லாமே ஒரு கிளஸ்டர் பகுப்பாய்வுக்கு கீழே வரும். அப்ப ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான காரணிகளை உள்ளடக்கியது. கிளஸ்டர் அப்படிங்கிறது சில சின்ன சின்ன குரூப்பா நம்ம பிரிச்சு அந்த குரூப்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பன்முக இந்த பகுப்பாய்வு நம்ம பண்றோம். அடுத்தது பன்முக தரவு பகுப்பாய்வின் நோக்கங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, பிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம். இதுல இன்னொரு விஷயம் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அதாவது இன்னைக்கு இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பத்தி. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, மழை வரும் அப்படின்னு சொன்னா 1, மழை வராதுன்னு சொன்னா 0. எப்பவுமே பிரசன்ஸ் ஆப்சன்ஸ்ன்னு சொல்லுவோம் ப்ராபபிலிட்டியில. அதாவது இருக்கு இல்ல, இருக்குன்னு சொன்னா 1, இல்லன்னு சொன்னா 0. நாளைக்கு மழை வருமா வராதான்னா நாளைக்கு கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொன்னா நம்பர் 1. மழை வராதுன்னு சொன்னா 0. நாளைக்கு திடீர்னு லீவ் விட்டுருவாங்களா, ஏதாவது ஒரு திருவிழா வருது அதனால லீவ் விட்டுருவாங்களா அப்படின்னா ஆமா விட்டுருவாங்கன்னு சொன்னா நம்பர் 1, இல்லன்னு சொன்னா நம்பர் 0. அப்ப இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா இந்த பதில் மட்டும்தான். இருக்குன்னு சொன்னா 1, இல்லன்னு சொன்னா 0. இதையும் நம்ம உள்ளடக்கி இந்த கணக்கீடுகளை செய்ய முடியும். இந்த அடுத்தது எண் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கிராம மக்கள் பல வகையான மக்கள் இருக்காங்க உள்ள. அதுல 2000 மக்கள் தொகை, மொத்த மக்கள் தொகை இந்த கிராமத்துல இருக்குன்னு சொன்னா அந்த 2000 மக்கள்ல இருந்து நம்ம எத்தனை பேரை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எண். எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது 2000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 200 பேர் எடுக்கிறோம், 100 பேரை எடுக்கிறோம். 5% தான் நம்ம எடுக்கிறோம்னா 100 பேர் தான் நம்ம எடுக்கிறோம். இல்ல நான் 10% எடுக்கிறேன் அப்படின்னா 200 பேர். இல்ல என்னோட ஆராய்ச்சி முடிவு மிக துல்லியமானதாக இருக்க முடியும், 2000 பேர்ல இருந்து 200 பேரை நான் எடுத்து அங்க நான் அந்த ஆராய்ச்சியை செஞ்சேன்னா அதுல எனக்கு இறுதி நிலை இந்த முடிவுங்கிறது சரியா இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 2000 மக்களையும் உள்ளடக்கி அந்த ஆராய்ச்சி பண்ண முடியும். என்ன ஒரு வித்தியாசம் இந்த சாம்பிளிங் மெத்தட் அண்ட் சென்சஸ் மெத்தடுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, சென்சஸ் மெத்தட்ல இருக்கிற அனைத்து மக்களையும் நம்ம சேர்க்கிறோம். அப்ப கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படும். 200 மக்களை ஒரு மாசத்துல நம்ம அவங்ககிட்ட இருந்து விவரங்கள் சேகரிக்க முடியும் அப்படின்னா 2000 மக்கள் வர்றாங்க அப்படின்னா 10 மாசம் ஆகும். அப்ப இவ்வளோ ஒரு காலம், ஒரு மாசத்துல ஒரு ஆராய்ச்சி முடிக்கிறதுக்கும் 10 மாசத்துல முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ஆராய்ச்சியாளரை பொறுத்தே இந்த அடிப்படை என்னங்கிறது பிரிக்கப்படும். ஏன்னா ஆராய்ச்சியாளர் 2000 பேர்ல இருந்து 200 பேரை கேட்டா எப்படி அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி 2000 பேரையும் உள்ளடக்கினால் அவருடைய கால அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிரும், செலவினங்கள் இன்னும் அதிகமாயிரும். ஆனா முடிவுகள் மிக துல்லியமானதாக இருக்கும். ஏன்னா இருக்கிற மக்கள் தொகை அனைத்து மக்கள் தொகையும் அவர் சேர்த்திருக்காரு. அதனால அந்த முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துல்லியமானதாக இருக்கும். செலவு அதிகமா இருக்கும், கால சூழ்நிலையும் அதிகமா இருக்கும். அதே இது அந்த குறைவான மக்களை ஒரு குழுவாக பிரிச்சு அந்த மக்களை மட்டும்தான் எடுத்து அவங்க அந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த மாதிரிகள் அப்படிங்கிறது பல வகை குழுக்களாக பிரித்து அந்த குழுக்களில் இருந்து அந்த அந்த மக்களை பிரிச்சு எடுக்கிறாங்க. படிச்சவங்கல இருந்து கொஞ்சம் பேரு, படிக்காதவங்கல இருந்து கொஞ்சம் பேரு, யாருக்கெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அவங்கல இருந்து கொஞ்சம் பேர், வேலைக்கு போகாதவங்கல இருந்து கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான குழுக்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் எடுத்து பண்றாங்க அப்படின்னா இதுக்கு டைம் மிக மிக குறைவாக தான் செலவாகும். ஏன்னா 2000 பேருக்கு நம்ம 10 மாசம்னா 200 பேருக்கு 1 மாசம்ங்கிறது முன்னாடியே சொன்னாங்க. 200 பேருக்கு 1 மாசம் தான் ஆகும். செலவும் ரொம்ப குறைவா ஆகும்.
இன்னொன்னு அந்த 200 பேர் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு துல்லியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா 2000த்தையும் சேர்த்தோம்னா துல்லியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தகவல்கள் கிடைக்கும். இந்த இதை முடிவு பண்றது ஆராய்ச்சியாளர் மட்டுமே. அவருடைய ஆராய்ச்சிக்கான நோக்கங்கள் மட்டுமே. நோக்கம் வந்து அனைத்து மக்களையும் சேர்ப்பது அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா சென்சஸ் மெத்தட் தான் அவர் போவாரு. இல்ல இந்த மாதிரி முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா சாம்பிளிங் டெக்னிக் தான் அவர் பயன்படுத்த முடியும். அதாவது 2000ல இருந்து சில வகையான நம்பர்களை மட்டும்தான் அவர் எடுக்கிறாரு. அதுல இருந்து அவர் எடுத்து அவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்றாரு. அடுத்தது மாறுபாட்டின் பகுப்பாய்வு அப்படிங்கிறது. இந்த மாறுபாட்டின் பகுப்பாய்வு அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மெட்ரிக் அல்லது அந்த மாறிகள் செய்யப்பட்ட சார்பு மாறிகள் அடிப்படையில தான் பல குழுவா நம்ம பிரிச்சு ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகள் எல்லாமே மாறும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம பிரைஸ் ஆஃப் டீ அண்ட் டிமாண்ட் ஃபார் டீன்றது நம்ம பார்த்தோம். அதாவது டீக்கான தேவையும் விலையும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப சில நேரங்கள்ல ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொன்னா யாரும் அதிகமா டீ சாப்பிட மாட்டாங்க. அப்ப விலை கூடி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது அவங்கள பாதிக்காது. ஆனா இதே இது கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு, நம்ம ஒரு சில்லுன்னு இருக்கிற ஒரு ஊர்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அடிக்கடி டீ சாப்பிட்டுட்டே இருப்போம். அங்க நம்ம விலையை பத்தி யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பொருளின் தன்மை அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணதான் செய்யறோம். அப்ப இந்த பல்வேறு சூழ்நிலைகள்ல நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மாறதான் செய்யும். அதனால ஒரே நபர் ஒரு இயற்கையான ஒரு குளிர்ந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு, ஒரு ஊர்ல இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த நுகர்வு நடவடிக்கை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். வெயிலான ஒரு இடத்துல இருக்காருன்னா நுகர்வு நடவடிக்கை கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இதே இது வெளியில போயிருக்காங்க, வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க அதிகமாவே அதை பயன்பாடுல கொண்டு வருவாங்க. அடுத்தது இந்த இருவழி மனோவா அப்படிங்கிறது 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது. என்னன்னா இந்த ஒருங்கிணைந்த சார்பு மாறிகள் அப்படிங்கிறது 2 இடையிலான இந்த புள்ளி விவர ரீதியாக ஃபர்ஸ்ட் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறது. அதாவது கார்லேஷன்லயும் சரி ரிக்ரெஷன்லயும் சரி நம்ம எடுத்தது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்தோம். அதாவது வருமானம் மற்றும் செலவினங்கள் எடுத்தோம். இந்த வருமானத்திற்கும் செலவினங்களுக்கும் இடையிலான தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆராயணும். ஏன்னா தொடர்பே இல்லாத 2 மாறுகின்ற காரணிகளை நம்ம எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. அப்ப தொடர்பில் இருக்கும் காரணிகளை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். அந்த காரணிகளை மட்டும்தான் வச்சு நம்ம பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தீர்மானம் செய்ய முடியும். 2வது தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேறுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு. அதாவது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்னா வருமானத்திற்கு ஏற்றவாறுதான் நம்மளுடைய செலவு மாறிக்கிட்டே போகும். அப்ப தொடர்பு இருக்கு, தொடர்பு விளைவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். அது முதல் நிலை. 2ஆம் நிலை அப்படிங்கிறது அந்த வேறுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நம்ம பின் தொடர்தல் சோதனைகள் அப்படிங்கறது நம்ம நடத்துறோம். அந்த சோதனைகள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த ஒரு நிலைகள்லயும் அந்த கார்லேஷன் ரிக்ரெஷன் சராசரி இது இப்படி ஒரு நிலைகள்லயும் நம்ம சொன்னது வந்து என்னன்னா சில வகையான கணக்கீடுகள் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. அதை அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாக்கு பின்னாடி அந்த இறுதி மதிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பன்முக பகுப்பாய்வின் முக்கிய நன்மை அப்படிங்கிறது என்னன்னா தரவு பகுப்பாய்வுல ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளை கருத்தில் கொள்கிறது. இது மிக முக்கிய நன்மையாக பன்முக பகுப்பாய்வுல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இருமுக பகுப்பாய்வுல 2 காரணிகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2 காரணிகளும் தொடர்பு இருக்கும் காரணிகளாக தான் இருக்கு. தொடர்பு இல்லாத காரணிகளுக்கு இருமுக பகுப்பாய்வு அப்படிங்கிறது நம்ம பண்ண மாட்டோம். அப்ப ஆனா நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கு நம்ம கால சூழ்நிலையை நிர்ணயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. எப்பவுமே இந்த நிமிஷம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நிமிஷத்திற்கான நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம மனநிலை நல்லா இருக்கு, உடல்நிலை நல்லா இருக்கு, நம்ம சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்மளுக்கு சுத்தி மத்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நம்மளால சிறப்பாக செய்யறோம் அப்படின்னு சொன்னா சுத்திலும் நம்மளுக்கு பல வகை காரணிகள் இருக்கு. அப்ப 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சில சூழ்நிலைகள்ல மட்டும்தான் 2 காரணிகள் இருக்கும். அதனால அது இருமுக பகுப்பாய்வுல அதை நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது பல சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் தான் இருக்கு. அப்ப பன்முக பகுப்பாய்வு அதாவது மல்டி வேரியேட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அனைத்து சூழ்நிலைகளும் அனைத்து கால நிலைகளிலும் இதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம். இது பயன்படுத்துறதுல முக்கிய ஒரு பங்கு. சப்போஸ் இந்த மல்டிவேரியேட் அனாலிசிஸ்ங்கிறதே ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா நம்மளால அனைத்து காரணிகளும் உள்ளடக்கிய அந்த சோதனைகள் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. அப்ப இங்க
ஒரு காரணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்கம் எடுக்கிறோம்னா எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளவுதான். அதை தனியா இருமுக பகுப்பாய்வுல பண்ணிட்டு திருப்பி செலவினங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அப்புறம் செலவினங்களுக்கும் பிற பொருட்களின் விலையேற்றத்திற்கும் அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம பிரிச்சு பிரிச்சு அந்த காரணிகளை வந்து பகுப்பாய்வு செய்ய முடியும். அப்ப பன்முக பகுப்பாய்வுங்கிறது இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பலவிதமான அந்த கணிதம் மற்றும் அந்த புள்ளியியல் மாறிகள் அப்படிங்கிறது உள்ளடக்கியது. இந்த புள்ளியியல் மாறிகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம், பொருளாதாரத்துல அடிப்படையா நம்மளுக்கு இருக்கிறது புள்ளியியல், கணிதம், அடுத்தது மூன்றாவதாக உள்ளது எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். புள்ளியியல் அப்படிங்கிறது என்னன்னா அடிப்படை கணக்கீடுகள், அதாவது பொருளாதாரத்துல தரவுகள் என்னங்கிறது இருக்கும், அந்த தரவுகள்ல இருந்து புள்ளியியல் கணக்கு முறைகள்ங்கிறது இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு வகுப்புல வந்து ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்க, 100 பிள்ளைங்களோட மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ் நல்லா படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சராசரியை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம இறுதி அந்த முடிவுக்கு வர முடியும். அப்ப சராசரி அப்படிங்கிறது அரித்மெட்டிக் மீன் சொல்லலாம், இல்லாட்டி ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா மீடியன் எடுக்கலாம். இது எல்லாமே அந்த நடுநிலை மெஷர்மெண்ட் கணிப்பு அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். இதன் மூலமாக இந்த அரித்மெட்டிக் மீன் இல்லாட்டி ஆவரேஜ், மீடியன், மோடஸ், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது பல வகை கணக்கீடுகள் அந்த புள்ளியியல்ல இருக்கு. அப்ப அதுல எந்த கணக்கீடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த புள்ளியியல் கணக்கீடுகள்ல சராசரியை எடுத்து இந்த வகுப்புல இருக்கிற மாணவர்கள் எல்லாமே 70% மார்க் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அது புள்ளியியல் கணக்கு முறை. இது இல்லாம கணித முறையில இதை நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, கணித முறைன்னு வந்துருச்சுனாலே ஈக்குவேஷன் அப்படிங்கிறது அங்க வந்துரும். அதாவது அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எதனால படிக்கிறாங்க, அவங்களுக்கு வகுப்பு நல்லாவே புரியுது, அவங்க படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, மனநிலையில இருக்காங்க அப்படின்னு பல்வகையான ஒரு காரணிகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த காரணிகளை கணக்கீடு செஞ்சு இறுதி முடிவு என்னங்கிறது நம்ம சொல்றோம். அங்கேயும் 70 மார்க்குங்கிறது சொல்றோம், ஆனா ஈக்குவேஷன் மூலமாக அந்த கணித முறைகளை நம்ம என்னங்கிறது சொல்றோம். மூன்றாவதாக உள்ளது எக்கனாமெட்ரிக்ஸ். எக்கனாமெட்ரிக்ஸ்ல மட்டும்தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 79% நம்ம எடுத்திருக்கிற தரவுகள்னால ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பேலன்ஸ் இருக்கிற 21% அப்படிங்கிறது நம்ம எடுக்காத அந்த மாறிகள் மூலமாகவும் அந்த 21% அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த சேர்க்கப்படாத அந்த பிற காரணிகளையும் சேர்த்து அதுக்கும் ஒரு பேர் கொடுக்கிறது தான் எக்கனாமெட்ரிக்ஸ். அததான் நம்ம யூ டேர்ம் அப்படின்னு சொல்றோம். அந்த யூ டேர்ம் அப்படிங்கிறது எக்கனாமெட்ரிக்ஸ்ல மட்டும்தான் வரும். அதாவது யூ நம்ம பி என் அப்படின்லாம் பார்த்த மாதிரி யூ அப்படிங்கிறது ஒரு டேர்ம், அந்த ஈக்குவேஷன்ல கடைசி பிளஸ் யூ அப்படிங்கிறது சேர்த்திருப்பாங்க. அப்ப யூங்கிறதுக்கு பிற காரணிகளின் பங்கும் இதுல இருக்கு, ஆனா பிற காரணிகள் என்னென்னங்கிற பேரை நம்ம இங்க சேர்க்கல அப்படிங்கறதுதான் எக்கனாமெட்ரிக்ஸ்ல சொல்லுவோம். இந்த யூ டேர்ம கணித முறையிலேயோ புள்ளியியல் முறையிலேயோ நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப கடைசி இருக்கிறதுல எக்கனாமெட்ரிக்ஸ்ல மட்டும்தான் சொல்லுவோம். இந்த மாறுபாட்டின் இருவழி பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது இந்த மனோவால இந்த சார்பு மாறிகள் அப்படிங்கிறது 2க்கும் மேற்பட்ட சார்பு மாறிகள் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது இப்ப நம்ம ஃபங்க்ஷன் சார்பு மாறிகள் அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டிமாண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது டிமாண்டுங்கிறது நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது விலையை சார்ந்ததாக இருக்கும். இது ஒரு 2 காரணிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சார்பு மாறி. இதையும் நம்ம எடுக்கலாம். இதுக்கு மேலையும் நம்மளுக்கு இருக்குன்னா, இப்ப தேவை அப்படிங்கிறது பொருளோட விலையை சார்ந்து மட்டும் இல்ல, வருமானத்தை சார்ந்தது, மற்ற பொருட்களின் விலையும் சார்ந்தது, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் சார்ந்தது அப்படின்னு பல வகையான காரணிகள் இருக்குன்னு சொன்னா 2க்கும் மேற்பட்ட அந்த காரணிகள் இருக்கும் சூழ்நிலையில நம்ம இந்த அனோவா மனோவா அப்படிங்கறது யூஸ் பண்ண முடியும். அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். மாறுகின்ற தரவுகள் இருக்கு, சார்பு மாறிகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலையில நம்ம அனோவா அப்படிங்கறது முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கறத என்னங்கறத நம்ம பார்த்தோம். அப்ப முக்கியமாக இந்த பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, எக்கனாமெட்ரிக்ஸ்ல கார்லேஷன், ரிக்ரெஷன் 2 நம்ம சொல்றோம். கார்லேஷன்ல தொடர்பு எதிர்மறையாக இருக்கிறதா நேர்மறையாக இருக்கிறதான்னு மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ரிக்ரெஷன்ல வரும்போது தொடர்பு இருந்தா மட்டும்தான் நம்ம ரிக்ரெஷன் கொண்டு வர முடியும். அப்படி வரும்போது அதுல எத்தனை பெர்சன்டேஜுக்கு நம்ம எடுக்கப்பட்ட அந்த ஒரு மாறிகள்னால இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது ரிக்ரெஷன்ல பாக்குறோம். அந்த ரிக்ரெஷன்லயும் 2 மாறிகள் மட்டும்தான் நம்ம வச்சு பாக்குறோம்னா சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல்னு சொல்றோம். 2க்கு மேற்பட்ட மாறிகள் அப்படின்னா மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல் நம்ம சொல்றோம். அப்ப இங்க 2க்கு மேற்பட்ட அந்த சார்பு மாறிகள் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா அனோவாங்கிறது யூஸ் பண்றோம். அப்ப மல்டிவேரியேட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது
2ற்கும் மேற்பட்ட மாறிகள் இருந்ததுன்னா இந்த மல்டிவேரியேட் அனாலிசிஸ் பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது உபயோகப்படுத்த முடியும். இதற்கான சூழ்நிலை, கால சூழ்நிலை எல்லாம் ஆராய்ச்சியை பொறுத்தது, ஆராய்ச்சியாளரை பொறுத்தது. இப்ப பன்முக பகுப்பாய்வு அப்படிங்கிறது உபயோகப்படுத்தினா சிறந்த முடிவுகள் கிடைக்கும். நன்றி.